மென்பொருள் துறையில் பல லட்சம் ஊழியர்களை நிறுவனங்கள் வேலையை விட்டு நீக்கிக் கொண்டிருந்தாலும் அதன் உயர் அதிகாரிகளுக்கு கோடிக்கணக்கில் சம்பளத்தை வழங்குகின்றன. இத்துறையில் பாதிக்கப்படுவது அனைத்தும் கடைநிலை ஊழியர்கள் மட்டுமே. வருடந்தோறும் மிக அதிகமாக சம்பளம் வாங்குவோர் பட்டியலை டிசிஎஸ் வெளியிடுவது வழக்கம். இந்த வருடம் வெளியிட்டுள்ள பட்டியலில் யார் யார் இருக்கிறார்கள் என்று பார்க்கலாம். டிசிஎஸ் நிறுவனத்தில் கருவூல தலைவராக இருக்கும் சுப்ரகாஷ் முகோபாதியா 1 கோடி சம்பளம் பெறுகிறார். இவரது அடிப்படை சம்பளம் 35 லட்சம் ரூபாய். தலைமை நிதியியல் அதிகாரியாக இருக்கும் பி ராமகிருஷ்ணன் 16-17ஆம் நிதியாண்டில் போனஸ், சம்பளம் என அனைத்தையும் சேர்த்து 2.36 கோடி ரூபாயை சம்பளமாக பெறுகிறார். இவரின் அடிப்படை சம்பளம் 43 லட்சம் ரூபாய். டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநராக இருக்கும் ஆர்த்தி சுப்பிரமணியம் 2016-17ஆம் நிதியாண்டிற்கு 3.71 கோடி ரூபாயை மொத்த சம்பளமாக பெற்றுள்ளார். இவரது அடிப்படை சம்பளம் 81.5 லட்சம் ரூபாய். தலைமை செயல் அதிகாரி என்ஜி சுப்பிரமணியம் இந்த வருடம் 6.15 கோடி ரூபாயை சம்பளமாக பெற்றுள்ளார். இதில் 3.5 கோடி இவருக்கு கமிஷனாக தரப்பட்டுள்ளது. இவரின் அடிப்படை சம்பளம் 76 லட்சம் ரூபாய். டிசிஎஸ் நிறுவனத்தில் சிஇஓவாக இருக்கும் ராஜேஷ் கோபிநாத் 6.2 கோடி ரூபாயை 2016-17ஆம் நிதியாண்டிற்கான சம்பளமாக பெற்றுள்ளார். இவரின் அடிப்படை சம்பளம் 66.5 லட்சம் ரூபாய். டிசிஎஸ் நிறுவனத்தின் முன்னாள் சிஇஓவான என் சந்திரசேகரன் தற்போது டாடா சன்ஸ் நிறுவனத்தின் சேர்மனாக பதவி வகித்தாலும் 2016-17ஆம் நிதியாண்டில் சுமார் 11 மாதம், அதாவது பிப்ரவரி மாதம் வரை டிசிஎஸ் நிறுவனத்தில் பணியாற்றினார். இந்த 11 மாதத்திற்கு சந்திரசேகரன் சுமார் 30 கோடி ரூபாயை சம்பளமாக பெற்றுள்ளார். இதில் 25 கோடி ரூபாய் கமிஷனாகவும், 2.4 கோடி ரூபாய் அடிப்படை சம்பளமாகவும், 2.7 கோடி ரூபாய் கொடுப்பனவாகவும் பெற்றுள்ளார்.